லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம், செய்தி சுருக்கம். டபுள் மீனிங் பேச்சு. உதயநிதி கைது. காமெடி செய்றாங்க, இதற்கு பயப்படும் ஆள் நான் இல்லை. காவிரி விவகாரத்தில் தாவேக அரசை கண்டித்து தஞ்சையில் நேற்று திமுகவின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி நடிகை த்ரிஷா பற்றி டபுள் மீனிங்கில் பேசியுள்ளார். திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன உதயநிதியின் இரட்டையர்த்த பேச்சு தொடர்பாக தஞ்சை தாவேக மகளிர் அணியினர் போலீசில் புகார் அளித்தனர். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் 6 பிரிவுகளில் தஞ்சை கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த புகாரில் உதயநிதியை கைது செய்ய தஞ்சை போலீசார் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதயநிதி வீட்டை சுற்றிலும் போலீசார் குவிக்கப்பட்டனர். அங்கு குவிந்த திமுகவினர் போலீசாருடன் வாக்குவாதம், மோதலில் ஈடுபட்டனர். என்ன நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா நான் கேட்கறேன். நானும் உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். அப்படி நீங்க கேட்டு சொல்றேன். பாக்கெட்ல வச்சு முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், துரைமுருகன் உள்ளிட்டோர் உதய் வீட்டுக்கு சென்றனர். கைதுக்கு இடையூறு செய்யாமல் தங்களுடன் வர வேண்டும் என போலீசார் உதயநிதி மனைவி கிருத்திகா உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்படி இதுல ஒருபடியாக உதயநிதியை போலீசார் கைது செய்து வேனில் தஞ்சைக்கு அழைத்து சென்றனர். அப்போது திமுகவினர் வாகனத்தை மறித்து தாவேக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். கைதான பின் உதயநிதி கூறும்போது கைது நடவடிக்கையை காமெடியாக பார்க்கிறேன் என்றார். ஆர்ப்பாட்டத்தில் காவிரி விவகாரம், விவசாயிகள் நிலை பற்றி பல கேள்விகளை கேட்டேன். அதற்கெல்லாம் இந்த அரசுக்கு பதில் சொல்ல வக்கில்லை. நான் பேசாத ஒன்றை பேசியதாக பொய் செய்தி பரப்பி கட் காப்பி பேஸ்ட் செய்து திசை திருப்பும் வேலையில் ஈடுபடுகின்றனர். இதற்கெல்லாம் பயப்படும் ஆள் நான் இல்லை. முதல்வர், அமைச்சர்கள் உள்பட ரீல்ஸ் வரி முற்றி போய்விட்டது என்று உதயநிதி கூறினார்.
உதயநிதி கைதை கண்டித்து திமுகவினர் பல இடங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பார்லிமெண்ட் வளாகத்திலும் திமுக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். உதயநிதி கைதுக்கு முன் சூடான சேகர் பாபு, சபரீசன். பெண்கள் தொடர்பாக இரட்டை அர்த்தத்தில் அவதூறாக பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை போலீசார் கைது செய்தனர். உதயநிதியின் நீலாங்கரை வீட்டில் கமிஷனர் அமல்ராஜ் தலைமையிலான போலீசாருடன் திமுக வக்கீல்கள், முன்னாள் அமைச்சர்கள் சபரீசன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். From our side, we are informing you. Please ask for request from your consideration. We can do that. If we are not bound by the rule of law, we will do that. I thought you are going to ask for that. I am asking the same. What are you doing? ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு, பரிசல் இயக்க தடை. கர்நாடக மாநிலம் கபினி அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்ததால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி காவிரி ஆற்றில் வினாடிக்கு 27,000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. இந்த நீர் 2 நாட்களுக்கு பிறகு இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. காலை 10 மணி நிலவரப்படி காவிரி ஆற்றில் வினாடிக்கு 18,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. மாலைக்குள் 25,000 கன அடி நீர் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 15 நாட்களுக்கு மேலாக வறண்டு காணப்பட்ட ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தங்கம் விலை திடீர் சரிவு. சென்னையில் தங்கத்தின் விலை 1 பவுனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் விலை 13,200 ரூபாய். வெள்ளி விலையை பொறுத்தவரை 7வது நாளாக மாற்றமில்லை. 1 கிராம் 235 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,35,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 59 நாடுகள் மீது வரி விதிப்பு, டிரம்புக்கு எதிராக வழக்கு. அமெரிக்க அதிபராக டிரம்ப் பொறுப்பேற்ற நாளில் இருந்து பல்வேறு நாடுகள் மீது அதிக வரிகளை விதித்து வருகிறார். கடந்த மாதம் இந்தியா உட்பட 59 நாடுகள் மீது வரிகளை விதித்தார். இது தொடர்பாக அமெரிக்காவின் 25 மாகாணங்கள் ஒன்றிணைந்து டிரம்புக்கு எதிராக சர்வதேச வர்த்தக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளன. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறும் வகையில் வர்த்தக சட்டத்தின் பிரிவு 301ஐ டிரம்ப் அரசு தவறாக பயன்படுத்துகிறது. இந்த சுங்கவரி நடவடிக்கையை உடனடியாக தடுத்து ரத்து செய்ய வேண்டும், வசூலிக்கப்பட்ட வரியை திரும்ப வழங்க வேண்டும் என வழக்கு தொடர்ந்த மாகாணங்கள் தெரிவித்துள்ளன. கட்சி நிர்வாகிகளுக்கு செலவு, பில்லை பார்த்து ஷாக் ஆகும் அமைச்சர்கள் அலுவலகம். தலைமை செயலக அதிகாரிகள் கூறியதாவது: அனைத்து அமைச்சர்களுக்கும் தனி அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இங்கு அமைச்சரின் உதவியாளர்கள், அமைச்சக பணியாளர்கள், அமைச்சரின் ஆதரவாளர்கள் இருப்பர்.
அமைச்சரை சந்திக்க வரும் நபர்களை பொறுத்து மதிய உணவு, தண்ணீர், டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் வழங்கப்படும். ஆனால் இந்த அலுவலக செலவுக்கு அரசு தரப்பில் நிதி ஒதுக்கப்படுவதில்லை. இந்த செலவை அந்த துறையின் பொறியாளர்கள், அதிகாரிகள் தான் கவனிக்க வேண்டும். அதன்படி ஒரு அமைச்சரின் அலுவலக செலவே மாதம் 2 முதல் 4 லட்சம் வரை ஆகும். இந்த செலவை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த திமுக ஆட்சியில் அமைச்சர் அலுவலகங்களில் மதிய சாப்பாடு கட் செய்யப்பட்டது. தாவேக ஆட்சிக்கு வந்த பின் தலைமை செயலகத்தில் அமைச்சர்களை காண அதிகமானோர் வருகின்றனர். தண்ணீர் பாட்டில், டீ, பிஸ்கெட் செலவு அதிகரித்துள்ளது. அமைச்சர்களின் அலுவலகத்திலேயே இருக்கும் கட்சிக்காரர்கள், ஆதரவாளர்களுக்கு சாப்பாடு வழங்குவதும் வழக்கமாகி வருகிறது. முதல்வர் விஜய் கூட தன் வீட்டிலிருந்து சாப்பாடு எடுத்து வருகிறார். ஆனால் அமைச்சர் அலுவலகத்தில் இருப்பவர்கள் காலை டிஃபன், மதிய உணவு, மாலையில் ஸ்நாக்ஸ் என எல்லாவற்றையும் பெரிய ஹோட்டலில் ஆர்டர் செய்கின்றனர். பட்ஜெட் நடக்கும்போது ஒவ்வொரு அமைச்சர் அறையிலும் கூட்டம் நிரம்பி வழியும். அப்போது செலவு பல மடங்கு உயர வாய்ப்பு உள்ளது. அப்படி நடந்தால் ஒவ்வொரு அமைச்சர் அலுவலகத்திற்கும் தலா 10 முதல் 15 லட்சம் வரை செலவு எகிற வாய்ப்பு இருக்கிறது. இது மொத்தமும் துறையின் அதிகாரிகள் தலையில்தான் விழும். இதை சாக்காக வைத்து அதிகாரிகள் வசூல் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த முறைகேட்டை தவிர்க்க அமைச்சர்களின் அலுவலக செலவை குறைக்க வேண்டும். அமைச்சர் அலுவலக செலவுக்காக தனியாக நிதி ஒதுக்க வேண்டும். டீ, காஃபி செலவுக்கு மட்டும் மாதம் 5,000 முதல் 8,000 வரை பொதுத்துறை அனுமதிக்கிறது. அந்த தொகை ஒரு நாள் செலவுக்கே போதாது என கவலை தெரிவிக்கின்றனர்.